ரசிகர்கள் உங்களோட ஒவ்வொரு அசையும் இன்ச்சா ரசிக்கிறோம் உங்களோட திரையில. You don't know how much we love you. அந்த கொரோனா கொடி ரசிகர்ல உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு டான்ஸும் ஒரு திருவிழா மூமெண்ட் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ரசிகர்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக இங்க வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமான வாழ்த்துக்களும் வாழ்த்து வயசு இல்லை, பட் ஸ்டில் எங்களுடைய அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம். விஜய் சார், ப்ளீஸ் கீப் டூயிங் a wonderful job. முதல்ல விஜய் அவர்களுக்கு விஜய் அவார்ட் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விருது. பட் ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம டீம் வந்து உங்களை பார்த்து நீங்கள் விஜய் அவார்ட்ஸ் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஜெயிச்சாலும் நான் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. ஏன்? எல்லாருக்கும் வணக்கம். மகேந்தர் வந்து என்னை இன்வைட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் சொன்னேன். பட் அதையும் மீறி நான் வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து தலைவா படம் தான். கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆமாம் சம்மது சம்வேர் அந்த படம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அதாவது வெற்றி தோல்விகள் சினிமாவில் சகஜம்தான். ஆனால் மக்கள் தான் தீர்மானிப்பேனே தவிர சூழ்நிலைகள் தீர்மானிக்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த படம் நல்லா போயிருக்கக்கூடிய படம் தான். அதாவது ஜெயிச்ச படத்துக்கு நீங்கள் கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, தலைவா பட மொத்த டீமுக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ ஓட் பண்ண அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும், நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்கள், விஜய்க்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, எங்களுடைய மனசுல உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய இடம் உச்சத்தில் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இளைய தளபதி விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். பட் விஜய் அவர்களுக்கு இளைய தளபதியா இருக்க பிடிக்குமா, இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டாரா இருக்க பிடிக்குமா? நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேன். அண்ட் என்னைக்குமே எங்களுடைய மனசுல இளைய தளபதி விஜய்னா அதுக்கு ஒரு தனி மாசம் இருக்கு. அந்த ஆன்சர் கொஞ்சம் எலாபரேட்டாக பழச மறக்க மாட்டேன் அப்படின்னா அது என்ன? இல்லை இவன் ஏன்டா அப்படி பண்ணலாம்? இவனுக்கு ஏன் கேள்வி? முதல் அவங்க தான் எனக்கு கொடுத்தது அது. ஸோ அதை விட்டு போக எனக்கு ஆசை இல்லை. அதாவது ஒரு சின்ன விஷயம், சும்மா அது எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள எல்லாருமே வாழ்க்கையை பார்க்குறவங்க ஜெயிக்கக்கூடியவங்க தான். இதில் வந்து நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. இன்னைக்கு நான் ஜெயிக்கலாம்,
நாளைக்கு இன்னொருத்தவங்க ஒரு 2-3 வாரம் கழிச்சு இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. அப்படியே சினிமான்னு இல்லை, எந்த துறையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கால் எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களோட எய்ம் அப்படி தான் இருக்கும். நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்தை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குலாம் நான் ஆசைப்படவே இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு குமுதம் சர்வே பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு நடிகனுக்கு மக்கள் மனசில் இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குமான்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப குங்குமம்ல நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சந்தோஷமாக இருந்துச்சு. அது நான் இல்லைன்னு மறக்க முடியாது. பட் அதே நேரத்தில் இது நிரந்தரமானது இல்லைன்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட திறமையான எத்தனையோ நடிகர்கள், என்னை விட அழகான எத்தனையோ நடிகர்கள் இதே கோலோட இருக்காங்க. கோல் போடுற சந்தர்ப்பம் வர்றப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். என்ன ஒன்று, கோல் போடும்போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ள விழணுமே தவிர நாம போய் அந்த வலைக்குள்ள விழுந்துடக்கூடாது. கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்கக்கூடாதுன்றதுல ஒன்று மட்டும்தான். வெற்றி தோல்வி வந்து போகும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். தேங்க்யூ. முருகதாஸ் அவங்க கையால் இந்த அவார்ட் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். கத்தியை எந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவங்க ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சார். வந்திருக்கும் இன்னைக்கு அவார்ட் வாங்கின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கோபி அண்ட் டிடி ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனீங்க ஃபங்க்ஷன். அண்ட் சக நண்பர்கள், கலைஞர்கள், பத்திரிகை நண்பர்கள், மறுபடியும் என்னுடைய ரசிகர்கள் ஆகிய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி சொன்ன அந்த விதம் இதனாலதான் இவர் இளைய தளபதி விஜய். Please stay back with us for the next award. ஒரு கேள்வி, ஒரே வார்த்தை தான், கத்தி. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு பாருங்க, கத்தி கத்தி கேக்குறோம். எவ்வளவு ஷார்ப்பா ரெடி ஆயிடும். எவ்வளவு தொண்டை தண்ணி வத்தி கத்தி கேக்குறோம். 70% முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சிச்சு. ஷூட்டிங் ஓவர்ல ரொம்ப கூராக வந்துட்டு இருக்கு, ஷார்ப்பாக இருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நான் அவார்டு கொடுக்க வர மாட்டேன், வாங்க வருவேன். Best wishes for you. Thank you so much for joining us. A.R. Murugadas அவர்களுக்கு நன்றி. Please do take your seats. Thank you. ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இளைய தளபதி விஜய் அவர்களை ஒரு 2 நிமிடங்கள் மேடையில் இருக்கிறதுக்காக, ஏன்னா அடுத்த அவார்டு கொடுக்கறதுக்காக